ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 7 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சில கேரக்டர்ஸ்லாம் கதைக்கு இம்பார்ட்டன்ஸே இல்லாத மாதிரி தெரியும், பட் கதை போக போக தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிய வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 7. நம்ம ஹீரோ அவனோட டெமி பிளேனுக்கு வந்து பார்த்தா இங்கே என்னப்பா இவ்வளோ ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறேன். இதுதான் எனக்காக இவங்க கெட்டின வீடா, பெருசாக இருக்கே. நம்ம ஹீரோ உள்ள என்ட்ராதான் வெல்கம் மாஸ்டர் அப்படின்னு எல்லாரும் வரவேற்கிறாங்க. எனக்காக இவ்வளோ பெரிய வீடை கட்டினதுக்காகவும் எல்லாரும் எப்பவும் என் கூட சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்காகவோ சியர்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அகாடமியில் இருக்கிற சில்ட்ரன் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கேயும் நிறைய பேர் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு எமாவும் டோமோவும் சொல்கிறாங்க. இந்த சோப் இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கே நம்ம ஹீரோ சொல்லவும், நீ அதை அவ கையாலேயே செஞ்சிருக்கா, அது மட்டும் இல்லை நிறைய டிஷ் அவள் தான் செஞ்சிருக்கா அப்படின்னு டோமோவே சொல்கிறா. எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமையா நம்ம ஹீரோ பாராட்டவோ, யங் மாஸ்டர் உங்களுக்காக நான் இன்னும் நிறைய டிஷ் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லி மியா ரொம்ப ஹாப்பியா போறா. ஏன் எங்க கிளம்பிட்டா நம்ம ஹீரோ கேட்கவும், சேகேக்கு போவான்னு நினைக்கிறேன், அங்க இருக்கிற ஒரு அட்வென்ச்சர் தான் இவளுக்கு சமையல கத்து கொடுத்துருக்கா அப்படின்னு அம்மா சொல்றா. இதுக்கப்புறம் நீங்க இல்லாத நேரத்துல நாங்க கத்துக்கிட்டதை உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் அண்ட் புது ஸ்பீஷிஸ் நம்ம இடத்துக்குள்ள என்ட்ராவ பர்மிஷன் கேட்கறாங்க அப்படின்னு டோமவே ஷேகி நம்ம ஹீரோ இப்ப எல்லாரும் மீட்டிங்ல இருக்காங்க. நாங்க ஒரு ஹீரோவை மீட் பண்ணோம் அண்ட் கிரிட்டானியாவோட செகண்ட் பிரின்சஸையும் மீட் பண்ணணும்னு சொல்லுவோம். அந்த ஹீரோ அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் மோசமான ஒருத்தன் நான் சொல்லுவேன். அந்த நேரத்துல அவன் திமிர பிடிச்சவனா இருக்கான். கேரக்டர் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா டீமன்ஸ் தோக்கடிச்சிருப்போம், ஹியூமன்ஸ் மேல தான் போர் புரிவான் அண்ட் அவன் மெமரிஸ்ல சில கன் மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சதுன்னு சொல்லவும், உங்க வேர்ல்டோட நாலேஜை பயன்படுத்தி அவங்க கன்ஸ் எல்லாம் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஷேகி சொல்றான். கன்னை விட மேஜிக் எங்க கிரேட் தான், பட் இருந்தாலும் கன்ஸாலையும் ப்ராப்ளம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் அந்த இடத்துல அவங்களை கொண்டிருக்கணும் டோமவே சொல்லவும், சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் நம்ம கொல்ல தேவையில்ல, டைம் வரும்போது பாத்துக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஸ்டார் லேக் கிரியேட் ஆகுறதுக்கு காரணம் காடஸ் இல்ல, ஒரு மேஜ் தான் ஆரோஸை வச்சு அட்டாக் பண்ணி பனிஷ்மெண்ட் கொடுத்ததுல அந்த லேக் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லவும், அவ்வளோ பவர்ஃபுல்லான மேஜ்னா அவன் ஒரு மான்ஸ்டர் தான் நம்ம ஹீரோ சொல்லவும் டோமவே சிரிக்கிறா. ஏன்னா அதுக்கு காரணமே நம்ம ஹீரோ தான். சரி இப்போ நான் என்னோட ரிப்போர்ட் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லவும், ஷேகி ஆல்ரெடி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான் அண்ட் நிறைய பொண்ணுங்க அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லியோ கேட்கறாங்களாமே அப்படின்னு டோமவே நம்ம ஹீரோ கிட்ட நெருங்கவும், ரொம்ப ஹாட்டா இருக்கு, நீ இல்ல நான் வெதர சொன்ன நம்ம ஹீரோ சொல்றான். கிளைமேட் ஏன் இப்படி திடீர்னு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அதுக்கு காரணம் ஒருத்தர் தான் நம்ம ஹீரோவா அவங்க சொல்றாங்க. நான் பண்ண ரிசர்ச் படி நீங்க மிஸ்டிகேட்டை வேற இடத்துல ஓப்பன் பண்றது தான் இதுக்கு காரணம் அப்படின்னு டோமவே சொல்றா. ஆனா சேக்கில இடம் ரொம்பவே குளிரா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க இப்போதைக்கு அதிகமா மிஸ்டிகேட்டை ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி டோமவே சொல்றா. என்ன இந்த ஊரை விட்டு போறியா அப்படின்னு சொல்லி மியா வந்து இங்க இருந்து போகாத, நீ இன்னும் எனக்கு நிறைய கத்து கொடுக்கணும் அப்படின்னு ஹீபோக்கி கிட்ட சொல்லவும், மியா நீ எங்க கூட வரியான்னு கேட்கவும், முடியாது, என் மாஸ்டருக்கு சர்வ் பண்றது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு மியா சொல்றா. மியா இது நாள் வரைக்கும் நீ எங்களுக்கு பண்ண ஹெல்ப் எல்லாத்துக்குமே ரொம்பவும் தேங்க்ஸ், பட் நாங்க போறது உலகத்தை காப்பாத்துற ஒரு ஜர்னிக்காக, நீ எங்க கூட வர முடியுமான்னு கேட்கவும், இல்ல முடியாது அப்படின்னு மியா சொல்றா. ஆனா ஏன்னு கேட்கவும், என் மாஸ்டருக்கு சர்வ் பண்றது தான் எனக்கு ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்லவும், அப்போ மாஸ்டரையும் எங்க கூட வர சொல்லேன்னு கேட்கறா. என் மாஸ்டர் ரொம்பவும் பிஸி மேன், அவரால் வர முடியாதுன்னு மியா சொல்றா. ஒருவேளை நம்ம திரும்ப மீட் பண்ண நான் உனக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய டிஷ்ஷன்னு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி ஹிபக்கி சொல்லவும், இப்போ சொன்னியே இது நல்ல டீலிங் அப்படின்னு மியா சொல்றா. நம்ம ஹீரோவோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி சில ஃபிளவர் ஃபீல்ஸையும் வந்து டெமி பிளேன்ல கிரியேட் பண்ணிருக்காங்க. பசங்கெல்லாம் இதுல நல்லா விளையாடுறாங்க, ஹார்வெஸ்டிங்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி யமா வந்து நம்ம ஹீரோ கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. 3 டிஃபரெண்ட் ஸ்பீஷீஸ் டெமி பிளேன்ல என்டர் ஆகிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸை நம்ம இன்டர்வியூ பண்ண போலாமா அப்படின்னு சொல்லி யமா கேட்கறா. சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ இவங்க போறதுக்கு முன்னாடி அந்த எல்டர் டார்ஃபா மீட் பண்றதுக்காக போறாங்க. ஏன் இந்த மெட்டீரியலை கொண்டு வந்தா, பட் இது நார்மலா இல்ல, அவளை அட்டாக் பண்ணப்போ இவளோட கெமோனாவியா அதை கிழிச்சிடுச்சு. இதை வச்சு பார்க்கும்போது வென் ஸ்பிரிட் ஏதோ ஒரு மான்ஸ்டர் கூட யாரோ கலந்து விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த கிரியேச்சர் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லவும், இந்த மோசமான விஷயத்தை யாரோ வேணும்னே தான் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் தான் ஷீகி சொல்லவும், என்ன நீ தான் நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த மான்ஸ்டர் கிரியேட் பண்ணது நான் தான் அப்படின்னு நம்ம சொல்றான். உங்களை மீட் பண்றதுக்கு முன்னாடி சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸா மான்ஸ்டர்ஸ்குள்ள ஸ்பிரிட்டை கம்பைன் பண்ணி விட்டுருந்தேன், அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல கிரியேட் ஆனது தான், அதெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஷீகி சொல்றான். அந்த ஒரு மான்ஸ்டர் மட்டும் தானா நம்ம ஹீரோ கேட்கவும், இன்னும் நிறைய மான்ஸ்டர் அந்த மாதிரி கிரியேட் பண்ண அப்படின்னு ஷீகி சொல்றான். டோமோவே மியாக்கு தெரிஞ்ச இவனை வச்சு செஞ்சிருவாங்க, பட் இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு, ஸோ அதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ மற்ற ஸ்பெஷிஸை நம்ம பார்க்க போக தேவையில்ல, அவங்க நம்மளை பார்க்க வந்திருக்காங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், யங் மாஸ்டர் அவங்களுக்கு இடம் வேணும்னு கேட்டு அவங்க தான் நம்ம இடத்த தேடி வந்திருக்காங்க, நம்ம அவங்கள தேடி போறது மரியாதையா இருக்காது, நீங்க இந்த இடத்தோட லார்ட், ஸோ எந்த இடத்துலயும் நீங்க இறங்கி போகணும்னு அவசியம் இல்லை, மரியாதையோட நடந்துக்கோங்க, மரியாதை கொடுக்கலன்னா அவங்களுக்கு இறக்கம் காட்டாதீங்க அப்படின்னு யமா சொல்றா. இப்போ விங்கன் அப்படிங்கிறவங்க அவங்க ரேஸை பத்தி சொல்றாங்க. ஃபைட்டிங் அண்ட் அக்ரிகல்ச்சரும் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மரியாதை இல்லாம இப்படி மேல பறந்துட்டே தான் பேசுவீங்களா அப்படின்னு யமா கேட்கவும், ஓ சாரின்னு அவங்க கீழே இறங்குறாங்க, உங்க ஆளுங்க ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நாங்க வெளிபால்ட்டு கூட அதிகமா டச் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த இடத்துக்கு நாங்க வரோம் அப்படிங்கிறதுக்காக எங்களை மரியாதை இல்லாம நடத்தக்கூடாது, எங்களுக்கும் ஈக்குவல் மரியாதை வேணும்னு கேட்கவும் நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்றான். வெங்கின்ஸும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அடுத்தது கார்கன்ஸ், நீங்க மாஸ்க் போட்டிருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், நாங்க கண்ணை திறந்தா எங்க பேரலைஸ் எஃபெக்ட் அது எல்லாரையுமே கல்லா மாத்திரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பரவாயில்ல நீங்க மாஸ்க் கலட்டுங்க, என்னையவும் யமாவையும் என்னால ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா இது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அவங்க சொல்லவும், என் மாஸ்டரியே சந்தேகப்படுறியா அப்படின்னு யமா கேட்கறா. அந்த டேபிள் மட்டும் கல்லா மாறிடுச்சு. இந்த டாக்குமெண்ட்ல பார்க்கும்போது கார்கன்ஸ் எல்லாருமே பொண்ணுங்க மட்டும் தானே நம்ம ஹீரோ கேட்கவும், வேற எந்த கிரீச்சரோட ஆம்பளைங்க கூட நாங்க
பசங்க சேர்ந்தாலும் சரி எங்களுக்கு பிறக்கிறது பொண்ணுங்களா கார்கன்ஸா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஓகே, நிறைய வேலைங்களை நீங்க செய்வீங்கன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் எங்களால மத்தவங்க கல்லா மாறிட்டா பிரச்சனையே அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. கவலைப்படாதீங்க, உங்க மாஸ்க் மாதிரியே நான் ஒரு கிளாஸ் அவங்களுக்கு ரெடி பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உண்மையாவா, ரொம்ப தேங்க்ஸ், எங்க லைஃப் ஃபுல்லா நாங்க மாஸ்க் ஓடியே வாழணும்னு நினைச்சோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் உண்மையிலேயே உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு அவங்க கேட்கவும், பிரச்சனையே இல்லை, இதை பாருங்க அப்படின்னு அந்த டேபிள திரும்பவும் நம்ம ஹீரோ நார்மலா மாத்திட்டான். பட் திரும்ப அது கல்லா மாறவும் பேரலைஸ் ரெசிஸ்டன்ட் எஃபெக்ட் அதுல அப்ளை பண்ணுவோம், அது நார்மலாவே தான் இருக்கு. மாஸ்டர் ரொம்பவுமே தேங்க்ஸ், எங்க லைஃப்ல நாங்க கஷ்டப்படுவோம்னு நினைச்சோம், பட் உங்களால ஹாப்பியா இருக்கும்னு அவங்க சொல்லவும், அவங்க ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல லவ் ட்ரையாங்கல் ஒன் நைட் ஸ்டாண்ட்ஸ் பிரச்சனையை மட்டும் எதுவோ கிரியேட் பண்ணாம இருந்தா சரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ எல்மரா அப்படிங்கிற ஒரு கிரீச்சர் இருக்கு, நீங்க பார்க்க ஃபேரிஸ் மாதிரி இருக்கீங்களேன்னு சொல்லவும், எங்களை போய் அந்த பூச்சிங்க கூட கம்பேர் பண்ணாத, நாங்கெல்லாம் ஸ்பிரிட்ஸுக்கு ஈக்குவல் ஆனவங்க, எங்களால லோவர் ஸ்பிரிட்ஸையே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அதுங்க வந்து நம்ம ஹீரோவா மரியாதை இல்லாம பேசவும் ஏமா டென்ஷன் ஆகுறா. மேபி இந்த டைனி கிரீச்சர்ஸை நம்ம ஸ்பைஸ் மாதிரி யூஸ் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்லவும், மாஸ்டர் இதுங்களால நமக்கு கண்டிப்பா பிரச்சனை தான் வரும், ரெப்ரசன்டேட்டிவா அனுப்புனவங்களே இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னா அதுவே ஸ்பிரிட்ஸ்க்கு ஈக்குவல் ஆனவங்களா, உங்க இடத்த நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட வேண்டியதானே, எதுக்கு எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏமா வந்து டென்ஷன் ஆகி அதுங்களை திட்டவோ, ஹே பண்ணிக்குட்டி வாயமோடு அப்படின்னு சொல்லி அதுங்க திமிரா பேசுது, உங்களை கொல்லாம விட மாட்டேன்னு ஏமா டென்ஷன் ஆகுறா. அந்த ஸ்பீசிஸ் மட்டும் இன்டர்வியூல பாஸ் ஆகல, மியா எதுக்கு அந்த கிரீச்சர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணாலோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கோர்கன்ஸ்க்கு கண்ணாடியை நான் ஏற்பாடு பண்றேன்னு ஷீகி சொல்றான். வெங்கி அவங்க ஃபைட்டிங் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ண நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு டோமவே சொல்றான். மியா அது மயோனிஸா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ வந்து வெஜிடபிள் ஸ்டிக்ஸை வந்து மயோனிஸ் வச்சு சாப்பிட்டா அது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லவும் ஷீகியோ ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்றான். இதையும் நம்ம ஹாட் பாட்ல போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஷீகி சொல்றான். பரவாயில்ல, அது டேஸ்ட் பெட்டரா தான் இருக்குன்னு டோமவே சொல்லவும், சூப்பர் அடியான அப்புறம் பாரு, இதை விட அது இன்னும் பல மடங்கு சூப்பரா இருக்கும்னு மியா சொல்றா. புதுசா 2 ஸ்பீசிஸும் வந்து டெமி பிளேன்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. கேள்விப்பட்டியா, அந்த 2 சிஸ்டர்ஸ் அவங்க திரும்பவும் அகாடமி வர போறாங்களா, இத்தனை நாள் உடம்பு சரியில்லாம லீவ்ல இருந்தாங்க, பட் உண்மையிலேயே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை தானே அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்டூடெண்ட்ஸ் எதையும் நினைச்சு பயந்துட்டு இருக்காங்க. டீச்சர் கோசினோஹாக்கு இதை பத்தி தெரியுமா, அந்த ரெம்பிரான்ச் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஜென் யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஆக்சுவலி ரெம்பிரான்ச் ட்ரேடிங் கம்பெனியோட அந்த 2 பொண்ணுங்களையும் அவர் ஒய்ஃபையும் வந்து நம்ம ஹீரோ தான் வந்து காப்பாத்திருப்பான். அந்த 2 சிஸ்டர்ஸை பத்தி தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அப்படி எதுக்கு இவங்க பயப்படுறாங்க, என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.